ஜானகி சந்தியா சீரியல் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. ஜானகிலேருந்து எல்லாரும் வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மன் வரப்போகிறாங்க. வயசு பொண்ணுங்களாம் யாரும் பார்க்கக்கூடாது. குறிப்பாக மாயா, சாருமதி, தனம் 3 பேர் ஒரே ரூமில் தான் இருக்கணும். நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்க, ஆனால் பார்க்கணுங்கிற ஆர்வம் எனக்கு இருக்குது. க்யூரியாசிட்டி இருக்குல்ல, என்ன காரணம்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன் பார்க்கக்கூடாதுக்கு இதெல்லாம் சொன்னால் புரியாது. உடனே வந்து பத்மாவும் பார்வதியும் கடுப்பாயிட்டாங்க. பெரியவங்க சொன்னால் எழுத்து பேசுகிறதே உனக்கு கொலை தொழிலாக வச்சுருக்கியா? ஏய், இவ்வளோ தூரம் சொல்லி அம்மனுக்கு முன்னே பார்த்துட போகிற, அப்புறம் தேவையில்லாதெல்லாம் கஷ்டப்பட வேண்டியிருக்கும். என்னது ஒன்றுமே புரியாதமாக சொல்கிறாங்க. அம்மனை பார்த்தா சந்தோஷம்தான் படுவாங்க, இன்னொன்று ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இது என்னடா புது வகையான அம்மனாக இருக்குங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, ஏய் என்னடி நடக்குது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி தனலட்சுமிகிட்ட கேட்குறாங்க. அந்த இடத்துல இருப்பினும் எனக்கெல்லாம் தெரியாதுப்பா, ஆரம்பத்துலேயே நாங்களாம் எப்படி இருந்தோமோ அப்படி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப அம்மனுக்கு அந்த இடத்துல பூஜை இதெல்லாம் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் சுற்றி இருக்கிறவங்க வந்து சீர சிறப்புமா செம்மையாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அம்மன் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஏஞ்சி ஊர் எல்லை பகுதி வரைக்கும் அப்படியே குடுக்குன்னு ஓட போகிறாங்க. ஒவ்வொரு வீட்லேயும் வந்து நிற்பாங்க. பார்ப்போம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கி அம்மனை வந்து கோவப்படுத்தாமல் இருக்கணும். அம்மனுக்கு மட்டும் கோவம் வந்துச்சு அப்புறம் அவ்வளோதான். எல்லார்ட்டையும் சொல்லியாச்சு எந்த வயசு பொண்ணும் அம்மன் முன்னாடி வந்து நிற்க மாட்டாங்கண்ணே. அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அங்கே இருக்கிறவங்களாம் சரி பார்ப்போம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மன் வந்து குடுகுன்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சூளத்தை எடுத்துக்கிட்டு. ஒரு பக்கம் தனலட்சுமி கிட்டேருந்து எதுவும் கேட்டாலும் பிரயோஜனம் இல்லை, சாருமதி கிட்ட கேட்டாலும் பிரச்சனையாகாது. என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது சாருமதி எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இவளை எப்படி இருந்தாலும் அம்மனை பார்க்கறதுக்கு ஆசையை வந்து தூண்டி விடணும். அப்படி பண்ணால் கண்டிப்பாக இவன் வந்து பார்க்க போவா. வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தரை பார்த்துட்டா போதும், அவ்வளோதான், வீடே ரணகலமாக ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை மேலே பிரச்சனை வரும். இந்த குடும்பத்தை பிரிக்க இதுவே வந்து தூண்டுகோலாக அமையுங்கிற மாதிரி தான் சூப்பராக உற்சாகமாக பேசுகிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க நம்ம மாயாவும். ஏன்னா இவ ஒரு வேளை நம்மளை மாட்டி விட திட்டம் போடுவாளோ? சேச்சா, இவளுக்கு வேற என்ன தெரியும்? நம்மளை மாட்டி விட மட்டும்தான் அதுவும் திட்டம் போட தெரியும். என்ன சாருமதி ஸ்பெஷலாக யாரையோ மாட்டி விடுறதுக்காக திட்டம் போடுற போல இருக்கு. இவன் நம்மளோட மிகப்பெரிய கேடியாக இருப்பா போல இருக்கு. சேச்சா, அப்படியெல்லாம் இல்லைன்னு சமாளிக்கிறாங்க நம்ம சாருமதி. உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் அம்மன் வந்து கொடுக்கணும்னு வந்துட்டு இருக்காங்க. அம்மனுக்கு என்னென்ன பூஜையெல்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம ஜானகி அம்மா தான் மேற்பார்வை வந்து பார்க்க சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் வந்து கூட நின்று ஒத்தாசையாக வந்து உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னென்ன தேவையோ வந்து அது பூஜை பண்ணுறதுக்கு பூவு, சாம்பிராணி, தீப்பெட்டி, நல்லெண்ணெய், விளக்கேற்ற அது மாதிரி ஏகப்பட்ட ஜாமான் எல்லாத்தையும் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் மாயாவுக்கு நேரம் ஆக ஆக ரொம்ப வந்து ஆர்வம் தாங்கலை. மாயா வந்து அங்கே அம்மனை பார்த்தே ஆகணும். இத்தனை நாளாக யாரும் பார்க்காம இருந்திருக்காங்க. நான் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகலைன்னா எல்லாருமே பார்க்கலாம்ல. இந்த ஊரில் யார் இதை இத்தனை நாளாக ஆரம்பிக்கணும் தான் இருந்திருக்கு. நம்மளே ஆரம்பித்து வச்சுட்டா என்ற ஒரு வேளை பிரச்சனை ஆயிடுச்சுன்னா சேச்சே எதுவும் பிரச்சனையெல்லாம் ஆகாது. நம்ம அம்மனே வந்து குறுக்கி கேள்வியெல்லாம் கேட்கலாம். அம்மா உங்களை நாங்கள் பார்க்கக்கூடாதா அப்படின்னு சொன்னால் அந்த அம்மன் வந்து என்ன பண்ணுவாங்க? அம்மனே வந்து குறுக்கி கேள்வி கேட்கலாம் தான் இருக்கு நம்ம மாயா. ஒரு பக்கம் அம்மன் வந்து ஒவ்வொரு வீட்டை தாண்டி ஓடி வந்துக்கிட்டே இருக்காங்க எல்லை பகுதியிலேருந்து எல்லாத்தையும். தனலட்சுமி எல்லாம் நம்ம பேசி கேட்டு இருப்பாங்க ரகுராமா. ஆனால் மாயா வந்து ஆரம்பத்திலே வந்து அம்மனை பார்த்தா என்ன நடக்க போகுதுன்னு கேட்டிருக்கா. அவன் எதுக்கும் பொசுக்குன்னு வந்துட போகிறா. ஜானகி ஒரு வாட்டி நீ பசங்கள்கிட்ட இன்னொரு வாட்டி சொல்லிட்டு வந்துடு, ஏன்னா பிரச்சனையானதுக்கப்புறம் பேச முடியாதுல்ல. ஏங்க நம்பிக்கை இல்லையா? நம்ம முன்னாடி தானே பசங்கள்லாம் உள்ளே போகிறேன்னு சொன்னாங்க, வரமாட்டான்னாங்களே. அது நம்ம பசங்க கேட்பாங்க, ஆனால் மாயா வந்து கேட்பாளா? மாயா தான் எப்போதும் கேட்பா. தனம் தான் இப்போ வர வர வந்து ஆசையும் கனவையும் வளர்த்துக்கிட்டே போகிறா. நம்ம அதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரில. சரி இன்னொரு வாட்டி வேணால் போய் சொல்லிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போகிறாங்க. சரி பெரியம்மா, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நாங்கள் எப்போ வரணும்னு சொல்லுங்கள், அப்போ மட்டும் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல பால்கள் எங்கேயாவது நின்று பார்க்கலாமா? ஏய் மாயா, எதுவும் கவுத்தர் கீத்துற போதாதடி, ஆல்ரெடி நீ வரமாட்டேன்னு தான் நான் சொல்லி வச்சுருக்கேன். தனலட்சுமி இவளை ஒரு கண்ணு இல்லை 2 கண்ணை வச்சு இவன் எங்கேயுமே நவர விடாத அளவுக்கு பார்த்துக்க. தானா நீயும் கவுத்துறாத அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலாக வந்து வெளியில் வராங்க. அம்மன் ஒரு பக்கம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஜன்னலை திறந்து லைட்டாக பார்க்கலான் இருக்கிறப்ப தனலட்சுமி வந்து கூப்பிட்றாங்க. எதுக்கு அங்கே ஜன்னலை வந்து திறக்கிற? ஜன்னல்லாம் திறக்கக்கூடாது. என்ன இவ இப்படி வந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸாக வந்து போட்டுட்டு இருக்கா? எப்படா அந்த அம்மனை பார்க்குறதுன்னு தெரியாமல் தடுமாற்றத்தோடு இருக்காங்க. எனக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்து போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா ஏமாற்றிட்டு சாருமதி வந்து சொல்கிறாங்க மாயாக்கு ஆதரவா அவள் வெளியில் போயிட்டு வரட்டும்,
நீ எதுக்காக பேசுகிறேன்னு தெரியும் சாருமதி. அந்தளவுக்கு முட்டாள் இல்லை. நான் இந்த ஊரில் இருக்கிற மூட நம்பிக்கையை போக வைக்க தான் நான் இது மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா நினச்சிட்டு அப்படியே வெளில வந்து போகிறாங்க. அப்பாடா இவ வெளியில் போயிட்டா அம்மனை பார்த்துருவா, அதுக்கப்புறம் மிகப்பெரிய பிரச்சனை ஆகிடும்னு நினைக்கிறாங்க. அம்மனை மாடியிலேருந்து பார்த்துட்றாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா வேற லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். எதுவும் பிரச்சனை வரும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அம்மன் மாயா பார்க்குறத பார்த்துட்றாங்க. என்ன மாதிரி சுவாரஸ்யமாக கொண்டு போவாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.